என்ன குட்டச்சி, என்ன உப்புமா போட்டு திங்கிற போல் இருக்கே. ஒரு காலத்துல எல்லாம் உப்புமா கண்டா போடுவேன். என்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபானேனா பிள்ளைங்க வைக்கிற மிச்சம் நீ வைக்கிற மிச்சத்தை தான் தின்னுட்டு கிடக்க. எனக்குன்னு புடிச்சத ஆக்கி தின்னு அந்த குடும்பத்துல முடியல. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா குடும்ப பொம்பளைங்களுக்கும் அப்படிதான். எனக்கு புடிச்சத உன்னை ஆக்குவானா எங்க போன ஏங்க உனக்கு என்ன வேணும், இந்தாடா உனக்கு என்ன வேணும், டேய் சின்னவனே உனக்கு என்ன இதெல்லாம் கேட்கிற ரைட்டு. ஆனா என்னைக்காவது புடிச்சதை ஆக்கி தந்திருக்கியா? கடைசியில எல்லாத்தையும் கேட்டுட்டு உனக்கு என்ன ஈஸியா இருக்கோ அததான் நீ சமைக்கிற. கேட்கலன்னு ஒரு பேர் வரக்கூடாதுன்னு கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்சது ஆக்கி போறதுக்கு எங்க அப்பா என்ன கட்டி விட்டான். இன்னும் வீட்டுல இருக்கோ அதான் செய்ய முடியும். உப்புமா பிடிக்காதுன்னு எத்தனையோ தாட்டி நான் சொல்லிட்டேன். ஆனா காலையில உப்புமா அது ரொம்ப தப்புமா வந்து எல்லாரும் உலகத்துல பரப்பி வச்சிருக்காங்க. உப்புமா செய்யறது ஈஸி இல்ல. ரவைய வறுத்து வெங்காயத்தை நறுக்கி மிளகாவை கிள்ளி வணக்கி கொதிக்க விட்டு கிண்டி இறக்கிறதுக்குள்ள அதுவும் பக்குவம் வேணும். அது உப்புமா மாதிரி இருக்கணும்லம்மா. அது உப்புமா மாதிரியா இருக்கு. பக்குவம் இல்லன்னு வச்சுக்கோ. நவந்து உட்கார் நல்லா வாத்து மாதிரி நல்லா வாயில வருது. இல்லையா தண்ணி கேட்டா எப்படி நீ திட்டுவ? அதுக்காக நானே தண்ணி அள்ளி குடிச்சிட்டு ஏமா இப்படி பண்ற நீ? அநியாயம். தட்டு என்னம்மா தட்டை சும்மா வலிச்சு நக்கிட்டியம்மா. தட்டை கழுவவே தேவையில்ல போல் இருக்கு. நான் என்ன சாப்பிட்டாலும் சுத்தமா சாப்பிடுவேன். எவரு எனக்கு இந்த வெங்காயம் தக்காளியில அரிசி ஒவ்வொரு பருக்கைக்கு எவ்வளவு விவசாயிங்க கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அதனால சாப்பாடை வந்து எப்பயுமே வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். அதனாலதான் என் உடம்புல இப்ப தெம்பா இருக்கிறது காரணம் என்ன? உப்புமா சாப்பிடறதுனாலயா? ஆமா, உப்புமா தான் வந்து இந்தியால வந்து இதா அறிவிக்கணியா தேசிய உணவா. ஆமா, தேசிய மயில் மாதிரி உணவா அறிவிச்சு போயிடாங்கிட்டு நல்ல டென்ஷனை உண்டாக்கிட்டு நெருங்கிடுச்சு.